ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ மஞ்சு விலாக்ஸ். தைப்பூசம்க்கு கோவிலுக்கு போகலாமா? முருகனை கும்பிடுறவங்க வந்துட்டு நிறைய சோதனை அனுபவிப்பாங்க. அவர் வந்துட்டு மேலும் 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 நிறைய நிறைய சோதனைகள் கொடுப்பாரு. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நீங்கள் வேண்டினது எல்லாத்துக்கும் சேர்த்து பலனாக உங்களுக்கு நல்லது, நீங்கள் என்னென்ன ஆசைப்படுறீங்களோ எல்லாமே கொடுப்பாரு. இது வந்து நீங்கள் எவ்வளோ நம்புறீங்கன்னு தெரியல. எனக்கு நிறைய விஷயங்கள் அப்படி தான் நடந்திருக்குது. கேட்டோன்னே எதுவுமே டக்குன்னு நடக்காது. அவர்கிட்ட பொறுமையாக நம்ம வந்து என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறோமோ ரொம்ப பொறுமையாக தான் கிடைக்கும். பட் கிடைக்கிறது நல்லாவே தான் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற கோயிலில் கூட அப்படி தாங்க. ஆஸ்பெரி முருகன் தண்டாயுதபாணி கோயில் வெறும் சின்ன கோயில் தான். ஆனால் வாலண்டியர்ஸாக நடத்துகிறாங்க. நம்ப மாட்டேங்க, இந்த சின்ன கோயிலில் நேற்று 800லேருந்து 1000 மக்கள் வந்திருந்தாங்க. எல்லாரையும் அவ்வளவு சேஃபாகவும், அதாச்சும் கார் வர்றதா இருக்கட்டும், இல்லை மக்கள் உட்காந்து சாப்பிட்ற இடமா இருக்கட்டும், இல்லை கோயிலுக்குள்ளாடி இருக்கிற ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் மட்டுமே லாஸ்ட் 3 மாதமாக அவ்வளவு நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் முருகனோட அருளால் தான். ஸோ நம்ம வந்துட்டு வீட்டில் இருந்துட்டு எலுமிச்சப்பழ மாலை, அதுக்கப்புறம் வந்துட்டு மாவிளக்கு, சக்கரை பொங்கல் எடுத்தோம். திருப்பி கோயிலில் வந்துட்டு காவடி, அதுக்கப்புறம் வந்துட்டு பால் குடம்லாம் எடுத்தோம். சூப்பரான சாப்பாடு, ரொம்ப அருமையான தைப்பூசம் திருவிழாவாக நேற்று இருந்தது. இதுவரை நியூ ஜெர்சியில் இருக்கிறவங்களும் மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தது இல்லைன்னா கூகுளில் ஆஸ்பெரி தண்டாயுதபாணி கோயிலுக்குன்னு சர்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் விசிட் இந்த கோயிலை வந்து பார்த்துட்டு போங்க.